காத்திருக்கிறவர்களுக்கென்று கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருக்கிறார். அது யாராலும் யூகிக்க முடியாது, யூகிக்கவே முடியாது, யாராலும் கிரகிக்கவே முடியாது, யூகிக்க முடியாது. எனவேதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை கர்த்தர் நடப்பிப்பார். நம்பவே முடியல, இது எப்படி நம்புறது? அதனாலதான் நீங்கள் இவைகளை காணும் போது இவைகளை எனக்கு பிறப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு, ஆமே இது கனவா நினவா அப்படி இருக்கும். அவ்வளவுதான், எல்லாம் முடிந்தது அப்படிங்கிற இடத்துலதான் எசேக்கியா அப்படித்தானே சொல்லுவார். அவ்வளவுதான், இந்த இரவோட என் கதை முடிந்தது அப்படின்னு நினைச்சேன். பொழுது விடிந்த போது சொல்லுகிறார், நான் என்ன சொல்லுவேன், கர்த்தர் எனக்கு வாக்கருளினார், அந்த பிரகாரமே செய்தார். ஒரு பொழுது விடியும் போது இப்படி கர்த்தர் காத்திருக்கிறவர்களை சொல்ல வைக்க போகிறார். நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தேவனுடைய செயல் புரியாத வரைக்கும் நம்மில் வெளிப்படுகிற வார்த்தைகளில் ஒன்று என்ன தெரியுமா? ஆண்டவர் எனக்கு இப்படி செய்கிறது என்ன, ஆண்டவர் எனக்கு இப்படி செய்கிறது என்ன. யோவான் ஸ்நானன் கேட்கிறான், ஆண்டவரே இன்னும் காத்திருக்கணுமா அப்படின்னு கேட்கிறார். வரப்போகிறவர் நேர்தானா இல்ல வேறொரு வரனா, இன்னும் காத்திருக்கணுமா. ஒரு காலத்துல அப்படி அறிக்கை பண்ணார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற. இப்ப கேட்கிறார், நான் இன்னும் வெயிட் பண்ணணுமா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 77:8 வாக்குத்தத்தமானது ஒளிந்து போயிட்டோ அப்படிங்கிறார். இதெல்லாம் அந்த காத்திருக்கும் காலத்துல நமக்குள்ள எழும்புகிற கேள்விகளில் ஒன்று. யோசேப்பு சகோதரர்களுக்கு ஒரு வெயிட்டிங் பீரியடை செட் பண்றார். ஆமென். அந்த பீரியட்ல தான் சொல்றாங்க, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன, ஏன் இப்படி பண்றார் ஆண்டவர். நம்ம தான் உணர்ந்துட்டோம்ல. பல நேரத்தில் பாருங்க, இந்த உணராத வரைக்கும் நல்லா இருக்கும். இந்த திருந்தி வரலான்னு நினைப்போம் பாருங்க. இந்த தகப்பன் வீட்டுக்கு போலான்னு நினைக்கிறார் யாரு? யாக்கோபு. அது வரைக்கும் வராத பிரச்சனை எல்லாம் அதுக்கப்புறம் வர ஆரம்பிக்குது. ஆமென். தலைமுறை தலைமுறையாய் ஒளிந்து போயிட்டோம். ஆண்டவரே சொல்லுகிறார், சீயோன் என்ன பேசிட்டு இருக்கிறான்? ஏசாயா 49:14 கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சீயோன் சொல்லுகிறாள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அவ்வளவுதான், ஆண்டவர் கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார். 1 ராஜாக்கள் 17:3 கர்த்தர் எலியா கிட்ட சொல்றாரு, நீ போய் ஒளித்து கொண்டு இரு அப்படிங்கிறார். 1 ராஜாக்கள் 18:1 அதே கர்த்தர் அதே எலியா கிட்ட சொல்றாரு, அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு. அதன் அர்த்தம் என்ன? அநேக நாள் ஆனாலும் கர்த்தர் மறைத்து வைப்பாரே தவிர ஒருபோதும் மறந்து விட மாட்டார். எங்க ஒரு கழுதையை குறித்த காரியத்தையே கர்த்தர் நினைவிலே வைத்து எருசலேம் போவதற்கு முன்பதாக அதை நிறைவேற்றி முடித்தவர் அல்லவா. ஆனா நம்முடைய வாழ்க்கையில தாமதிக்கும் போது, சூழ்நிலைகள் எல்லாம் எதிராகும் போது, ஆண்டவர் எனக்கு இப்படி செய்தது என்ன, வாக்குத்தத்தம் ஒளிந்து போயிட்டு அவ்வளவுதானா? ஆமென். கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார், இப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். எனவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், அதே ஏசாயா 49:23 கடைசி பகுதியில, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் சொல்றவங்க மட்டும் சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் வெட்கப்பட பரலோக தேவன் சம்மதிக்கவே மாட்டார். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் பல நேரத்தில் ஏன் நமக்குள்ள இப்படிப்பட்ட கேள்விகள் வருகிறது என்றால்,
காத்திருக்கும் காலத்துல இந்த ஒரு பக்கத்துல ஒரு புறம் அந்த 2 வாரத்துக்கு முன்னாடி கேட்டோம், உனக்கான வாக்குத்தத்தம் தான் உனக்கு கொடுக்கப்படுகிற வாழ்த்து என்று. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வரும்போது காத்திருக்கும் போது ரொம்ப பலனாக இருக்கும், உற்சாகமா இருக்கும். ஆனால் ஆண்டவர் இப்படி ஒரு சைடுல நம்ம அந்த வசனத்தை கேட்க வைக்கிறது, அதற்கான அடையாளத்தை காண வைக்கிறது, இப்படி மட்டும் நடத்த மாட்டார். இன்னொரு ஆங்கிள்லையும் கர்த்தர் கொண்டு வருவார். அதுதான் இன்னைக்கு உங்க மத்தியில பேச விரும்புகிறேன். ஒரு 3 காரியம் ஓசியா 2 சொல்லப்பட்டிருக்கிற 3 காரியம். இந்த 3 காரியம் நம்ம லைஃப்ல வரும்போதே நமக்குள்ள இந்த கேள்வி வந்துடும், அவ்வளவுதான் ஆண்டவர் கைவிட்டார், முடிஞ்சது, எல்லாம் போச்சுது போ, நான் இவ்வளவு நாள் காத்திருந்து ஒரு யூஸுமே இல்லை, வாக்குத்தத்தமும் கிடையாது நீ, ஆண்டவரும் கிடையாது நீ, அப்படி ஒரு நிலைமைக்கு வர்ற அளவுக்கு இந்த 3 காரியங்கள் இருக்கும். அந்த 3 காரியத்தை நான் ஆரம்பத்திலே சொல்லி விடுகிறேன். 1, பாதையை காணக்கூடாதபடிக்கு மதிலை எழுப்புகிறார். ஓசியா 2:6. பாதையை காணக்கூடாது, அவரே அடைக்கிறார். 2வது, வெறுமையாக்குகிறார். ஓசியா 2:9. 3வது, வனாந்திரத்தில் கொண்டு வருகிறார். ஓசியா 2:14. இந்த 3ல ஒன்னே போதும், மொத்தத்துல போதும்னு வைக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. பாதையை காணக்கூடாது. இனி நல்ல செய்தியை கவனிக்கணும். இந்த இடத்துல தான் அநேகர் என்ன பண்றாங்கன்னா, எல்லாமே முடிந்தது அப்படி சொல்லிட்டு, இந்த எசேக்கியாவை பார்த்தீங்களா, சனகரி பிரச்சனை வந்தது போது எசேக்கியா கர்த்தரை நோக்கி அப்படின்னு இருக்கும். அவ்வளவுதான், உன் கதை எல்லாம் முடிஞ்சதுங்கிற செய்தி வந்ததும் எசேக்கியா சுவர் புறமாய் திரும்பி அப்படின்னு இருக்கும். ஆமென், எல்லாம் முடிஞ்சது. அவரே மதிலை எழுப்புறார், பாதையை காணக்கூடாதபடி கொடுத்த எல்லாத்தையும் பறிக்கிறார். ஆண்டவரே, காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து, இப்படி சொல்லிட்டு இருந்தா நீங்க எல்லாத்தையும். ஆமென். இப்போ இப்போ என்ன இருக்கு? கையிலையும் இல்ல, பையிலையும் இல்ல. எப்படிங்க இருக்கும்? அடுத்து பாருங்க, அவர் பேசி பேசி எங்க கொண்டு வந்து விட்டுறாரு? வனாந்திரத்துல கொண்டு வந்து, வனாந்திரத்துல கொண்டு திரும்பி பார்த்தா, இந்த வனாந்திரம் என்றாலே ஒருவரும் வாழ தகுதி இல்லாத இடம். இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போதுதான் இங்க சொல்றாங்கல்ல, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன? வாக்குத்தத்தம் அவ்வளவுதான், ஒளிந்து போயிட்டா. கர்த்தர் என்னை கைவிட்டார், கைவிட்டாரோன்னு டவுட் வந்தா கூட பரவாயில்ல, கைவிட்டார், அவ்வளவுதான், முடிஞ்சது. இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார்கள் அல்லவா, இந்த வனாந்தரத்தில் சாகும்படியா எங்களை கொண்டு வந்தாய். இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறார் என்கிறது தான் இந்த நாள் செய்தி. எல்லாருக்கும் இந்த செய்தி பேசப்படுமா என்று தெரியாது. கடந்த வாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை தான் மெடிடேட் பண்ண வைத்து அநேக சத்தியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். அதை வேதத்திலிருந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாசல் அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள் உண்டு. எல்லாம் இருந்தது ஒரு காலத்தில், ஆனால் இப்பொழுது வெறுமையாக்கப்பட்டு இதை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. ஆமேன். ஏதேனில் இருந்து கானான், வனாந்திரத்திலிருந்து கானான் என்கிறதை தாண்டி கானானில் இருந்து வனாந்திரத்தில் கொண்டு வந்து விடப்பட்டவர்கள் உண்டு. இப்படிப்பட்டவர்களோடு தான் இந்த பகல் வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் சில செய்திகளை, அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும்படியான சில நற்செய்திகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் இந்த நாள் என்னோடு தான் பேச போகிறார் என்கிற நிச்சயம் உள்ளவர்கள் மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் கர்த்தர் மதிலை எழுப்புகிறார்?
ஏன் மதிலை எழுப்புகிறார்? தாவீதின் வாழ்க்கையிலிருந்து ஒரு சம்பவத்தை முன்வைத்து இந்த காரியத்தை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். நீங்க நல்ல கவனித்தால் உங்களுக்கு இந்த சத்தியம் புரியும். தாவீது நமக்கு நன்றாய் தெரியும், கர்த்தரையே தன் அடைக்கலமாய் கொண்டிருக்கிறவன். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பாரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் இப்படி அடைக்கலமாய் கொண்டிருந்த தாவீது இப்பொழுது என்ன ஒரு யோசனைக்குள்ளே வருகிறான் என்றால், 1 சாமுவேல் 27வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு தாவீது, நான் எந்த நாளில் ஆகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களாய் இருக்கும்படிக்கும், நான் பெலிஸ்தரின் தேசத்துக்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில், நான் பெலிஸ்தியரின் தேசத்துக்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறு இல்லை என்று தன் இருதயத்தில். இதுவரைக்கும் அவன் தஞ்சம் அடைந்தது, அவன் போய் அடைக்கலம் புகுந்தது கர்த்தர் சமூகத்தில் மட்டுமே. ஆனா இப்பொழுது நாளாக நாள் இது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சவுல் இருக்கிறார்ல, இனி நான் ஒண்ணு செய்ய மாட்டேன். இந்த சவுலுக்கு பிரச்சனை என்னன்னா, இனி நான் தாவீதை ஒரு இதுமே செய்ய மாட்டேன்னு சொல்லி 3 வாட்டி ஈட்டி எறிஞ்சிட்டான். அது போக 2 வாட்டி தாவீது கையில சவுல் மாட்டுறான். மாட்டினதுக்கு அப்புறம் தாவீதை ஒண்ணு செய்யாம விட்டு ஒப்புரவாக பேசுகிறார். பேசிட்டு போய் திரும்பவும் தேடுறான். இது என்ன ஆயிட்டு அப்படின்னா, உறுதியான நம்பிக்கை உடைய தாவீது நம்பிக்கையை இழந்தவன் ஆயிட்டான். இப்ப எப்படி வாரார் பாருங்க, எந்த நாளில் ஆகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன் அப்படிங்கிறான். எப்படி பேசின தாவீது தெரியுமா? சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்தவர் கோலியாத்தின் கைக்கும் என்னை தப்புவிப்பார் என்று பேசிக்கொண்டிருந்த தாவீது இப்பொழுது எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா, அந்த சூழ்நிலை எப்படி பேச வச்சது தெரியுமா? எப்படியும் நான் இதுல செத்துருவேன், என்றைக்காவது ஒரு நாள் நான் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இந்த மேட்டர் சவுலுக்கே தெரியாது. ஆமென். நம்முடைய சூழ்நிலை நம்மளை எப்படி பேச வைக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம். நீ கர்த்தர் பேரில் இருக்கிற நம்பிக்கை உன்னை பேச வைத்தது ஒரு காலம் அப்படிதான். சிங்கம் ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது. சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்தார். இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் ஏமாத்திரம் அப்படிங்கிறான். இப்படி பேசிக்கொண்டிருந்த தாவீது இப்ப எந்த நிலைமைக்கு வந்துட்டார்னா, எப்படியும் சவுல் கையால தான் நமக்கு சாவு. நாம் எப்படி பேசிக்கொண்டிருக்கிறோம்?